வெல்கம் டு ஒண்டர்ஃபுல் பாத்வே சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது சேமிக்கிறத தொடங்குறதுல குழப்பமாக இருக்கா? இப்போது சில பேருக்கு சேமிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அதில் கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம சேமிக்கிறதுக்கு தொடங்கணும் அப்படின்னா அதை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய தயக்கம் இருக்கும். அந்த தயக்கம் இருக்கக்கூடாது. எவ்வளோ முடியுமோ சீக்கிரமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம சேமிப்பை தொடங்கணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட் இமீடியட்லி. எப்போவுமே நம்ம சேமிக்கணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு டேயே நம்மளால் என்ன முடியுமோ அதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபாய் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட, அந்த 100 ரூபாயை நாளைக்கு நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறதை காட்டிலும் இன்றைக்கே நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான ஆக்ஷனை நீங்கள் எடுக்கணும். அது பேங்க் மூலமாக சேமிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக சேமிக்கிறதா இருக்கலாம். இது மாதிரி என்ன விதமான சேமிப்பாக வேணாலும் இருக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உடனடியாக சேமிக்கணும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். எல்லோரும் நம்ம நினச்சிட்ருப்போம், சேமிப்பு அப்படின்னா நம்ம பெரிய ஒரு தொகை இருந்தால் தான் நம்ம சேமிக்க முடியும். 10,000மோ 5,000மோ இல்லை 50,000மோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட வருமானத்தை பொறுத்து தான் சேமிப்போம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ரொம்ப சின்ன வருமானம் வாங்குறவங்க கூட நல்ல விதமாக சேமிக்கிறது உண்டு. பெரிய வருமானம் வர்றவங்க சேமிக்காமல் கூட இருக்கலாம். அதனால் சேமிப்பு அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நம்மளுக்கு கொண்டு போகும். அடுத்த ஒரு வளர்ச்சி நிலையை நம்மளுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ சேவ் பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா எப்படி சேவ் பண்ண போகிறோம்? இப்போ ஒரே மாதிரி சேவிங்ஸை நம்ம பண்ணாமல், இப்போ 500 ரூபாய் நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னா 100 ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸில், அதுக்கப்புறம் 100 ரூபாய் பேங்க்கில், அந்த மாதிரி நம்ம வேறு முறைகளில் இதை சேமிக்கிறது ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 500 ரூபாய் அப்படிங்கிறது நம்மளால் சம்டைம்ஸ் முடியாமல் கூட போகலாம். அப்போ நம்ம ஒரே 500 ரூபாயை மாதம் நம்ம சேமிக்கணும் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், அந்த 500 ரூபாயை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தோணும். ஆனால் இந்த மாதிரி இப்போ 100 ரூபாய் அப்படின்னா அதை 5 வகையாக நம்ம பிரித்து சேமிக்கிறோம். அப்படிங்கும்போது ஒரு சேமிப்பை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 5 விதமான சேமிப்பில் 4 விதமான சேமிப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு கட்டாயமாக கூட இருக்கலாம். அப்போ சேமிப்பை எப்போவுமே பிரித்து நம்ம போடுறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு அவசியம். பிரித்து அப்படிங்கிறது சில பேர் தங்கம் மட்டுமே வாங்குவாங்க, சில பேர் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டுமே சேவ் பண்ணுவாங்க, சில பேர் பேங்க்கில் மட்டுமே சேவ் பண்ணுவாங்க, சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி எவ்வளவோ வகையான சேமிப்புகள் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், பிரித்து நம்மளுக்கு என்ன தெரியுமோ ஃபஸ்ட்டு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன விஷயங்கள் தெரியுமோ அதை ஆரம்பிக்காமல் இருக்கிறத விட எவ்வளோ குயிக்காக ஆரம்பிக்கிறோமோ அது ரொம்பவே நல்லது. இப்போது நம்ம நிறைய அமௌண்ட்டு தான் சேர்த்தா தான் நம்மளுக்கு கையில் நிறைய அமௌண்ட்டு கிடைக்கும். அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது விடாமல் தொடர்ந்து நம்ம சேமித்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு மிகப்பெரிய தொகையை கொடுக்கும். இது ஒரு பெஸ்ட்டு திங் அப்படின்னு நான் சொல்லுவேன். சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க, சரி ஓகே, அப்போ எப்படி சேமிக்கிறது? நம்மளுக்கு வாங்குகிற சம்பளம் 20,000 இருந்தாலும் சரி, 40,000 இருந்தாலும் நம்மளால் அதை ஸ்பெண்டிங்க்கு தான் அதிகமாக இருக்குது, செலவுக்கே முடிஞ்சு போயிடுது, செலவை தாண்டி சேமிப்பு அப்படிங்கிறது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லாமல் அதுக்கான பட்ஜெட் என்னென்ன, இப்போது ஒவ்வொரு மளிகை ஜாமான்லேருந்து நம்ம வீட்டோட செலவுகள் என்னென்னு பிரித்து அதுக்கான செலவு தொகை இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக பிரித்து ஒரு பட்ஜெட்டாக மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. சேவிங்ஸை தொடங்குறதுமே நம்மளால் முறையாக பண்ண முடியும். அதுதான் முக்கியம்.
நம்ம கையில் சேல்ரி வாங்கணும், செலவு பண்ணோம் அப்படிங்கிறத தாண்டி முறையான ஒழுங்கான சேவிங்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். சில பேர் சேவ் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும். நிறைய சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே பெரிய பெரிய அமௌண்ட்டை போய் சேவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழலில் அதை சேவ் பண்ணாமல் விட்டுருவாங்க. பாதியிலே அது வந்து கட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியும் நான் நிறைய பார்த்துருக்கேன். அது மாதிரி இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளால் ஒரு 20,000 வாங்குறவங்களும் ஒரு வாழ்க்கை தரத்தை நடத்துகிறாங்க, 40,000 வாங்குறவங்களும் ஒரு வாழ்க்கை தரத்தில் இருக்காங்க, இதை தாண்டி 1,00,000 வாங்குறவங்களும் இருக்காங்க. அப்போ எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்களோட செலவுக்கு, அதாவது வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணி வாழ்கிறாங்க. ஆனால் சேமிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லோரும் கரெக்டாக பண்ணுறாங்களா? இந்த மாதிரி அதிக சேலரி வாங்குறவங்க தான் அதிகமாக சேமிக்கிறாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அதிகமான சேலரி வாங்கி அதிகமாக செலவு பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்போ நம்ம வந்து அடுத்த கட்டமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு எந்த பொருட்கள் தேவை, அந்த பொருட்கள் உண்மையிலே அந்த பொருட்கள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதா, இல்லை அந்த பொருட்களோட தேவை வந்து இருக்கா, இப்போதைக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் தேவையான திங்ஸ் எது, தேவையில்லாத திங்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி அதை மட்டும்தான் நம்ம வந்து வாங்கணும். ரொம்ப தேவையில்லாத திங்ஸ்னால் அதுக்கான சேவ் பண்ணி வச்சு, இப்போ ஒரு மொபைலே நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட கடன் வாங்கியோ இஎம்ஐலையோ நம்ம வாங்காமல் எவ்வளவு தேவையோ காசு அதை வந்து முன்கூட்டியே, இப்போ நம்ம மொபைல் அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஒரு மொபைல் அப்படின்னா, அந்த 2 இயர்ஸ் நம்மளுக்கு 2 இயர்ஸ் தாண்டி அந்த மொபைலுக்கு மறுபடியும் நம்ம இன்னொரு மொபைல் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மந்த்லி வந்து அதுக்குன்னு ஒரு தொகையை எடுத்து வச்சு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் 2 இயர்ஸ் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவிங்ஸ் பண்ணி வைக்கலாம். அது வந்து நம்மளுக்கு மாத பட்ஜெட்டையும் இடிக்காது, இந்த சேவிங்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணாது. அது வந்து ஒரு முக்கியமான டிப். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட சேவிங்ஸ் எப்போவுமே நம்மளோட குறிக்கோளை நோக்கி இருக்கணும். இதுதான் நம்மளோட கோல். நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு திருமணத்துக்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஸ்கூலோட படிப்புக்காக இருக்கலாம், காலேஜோட ஃபீஸுக்காக இருக்கலாம், இல்லை உங்களோட பிஸ்னஸுக்காக இருக்கலாம். அந்த மாதிரி உங்களோட சேவிங்ஸ் எப்போவுமே எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா உங்களோட கோல்ஸை நோக்கி இருக்கணும். அதை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த டார்கெட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து 10,000 ரூபாய் தேவைப்படுது இன்னும் 5 மாதம் கழிச்சு அப்படின்னா, எனக்கு 10,000 ரூபா அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட் அப்படின்னா இப்போதைக்கு அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம். ஆனால் நான் ஒரு 5 மாதம் கழித்து சேவ் பண்ணணும் அப்படின்னா இப்போலேருந்தே நான் வந்து அதை வந்து ஒரு 500 எடுத்து வச்சா கூட என்னால் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான நம்மளோட சேமிப்பதற்கான ஒரு சில வழிகள், அதில் இருக்க குழப்பங்கள். இந்த மாதிரி நம்ம இது நிறைய பேர் நல்ல வெல்விஷ்டாக நல்லா சேமிக்கிறவங்களும் இருப்பீங்க. ஆனால் எதுவுமே தொடங்காமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான வீடியோவாக தான் நான் இதை நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.